வெல்கம் டு ஜெஸி ஃப்ரீஸ். இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு பொடி தயாரிக்க போகிறேன். இதை சுண்டவத்தில் நான் எங்கள் வீட்டிலே விளைஞ்சது. இதை காய வச்சு நல்லா இது பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காய வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளானது தான். இந்த கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா உருகின பின்ன இந்த சுண்டவத்தில் இதில் சேர்த்து லேசாக வறுத்து மெதுவாக அந்த லேசாக கலர் மாறின உடனே எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இதில் வந்து நான் உப்பு போடாமல் தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு பொடி பண்ணி வச்சுட்டா வெளியில் வந்து ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வந்து அமீபியாசிஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அமீபியாசிஸ் வந்தவங்களோ அல்லது குடலில் ஏதாவது புண்ணோ இருக்கிறவங்க இந்த பொடியில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு 2 இது மட்டும் எடுத்து 2 கவளம் வந்து இதுக்கு அந்த பொடியில் சேர்த்து உணவுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம சாப்பாடை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அமீபியாசிஸ் இருக்கிறவங்க வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றவங்கலாம் இதை மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், பரவாயில்ல, மருந்து கசக்கும், ஆனால் அதனோட பயன் வந்து ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். இதை வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி செஞ்சு நம்ம உப்பு போட்டு பொடி செஞ்சு வச்சுட்டா இது வந்து நம்மளுக்கு அமீபியாசிஸ் மற்றபடி குடல் நோய்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. குடலில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இது புண்ணை ஆற்றும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜெஸி ஃப்ரீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் கொடுங்க. இதை வந்து நல்லா நெய்யில் வறுத்து வைக்கிறனால இது கெடாது. நல்லா ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டா நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் சாதம் எடுத்து 2 கவளம் சாதம் வந்து இதில் 2 ஸ்பூன் போட்டு சாப்பிடும் பொழுது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இதை வந்து சாதத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு அதை நம்ம பிணைஞ்சு ஃபஸ்ட்டு சாப்பாடாக அதை சாப்பிட்டுட்டா 2 உருண்டை சாப்பிட்டுட்டா வயிற்று புண்ணுக்கும் அல்சர் இருக்கிறவங்க மற்ற வயிற்றில் குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அமீபியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு மருந்து. இது வந்து கசக்க தான் செய்யும், ஆனால் இதன் பலன் வந்து இனிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இதை பெருங்காயமும் உப்பு சேர்த்துக்கணும், அதை சொல்ல மறந்துட்டேன். இதை அதோடு சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே.